வணக்கம். என் ஒன்றை தேர்வு செய்தவர்களுக்கான கிரீன் தாரா தேவியோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்க மாட்டை மொத்தம் 3. இந்த 3 அட்டைகள்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து சொல்கிறேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்திடுங்க. ஓகே. ஸோ முதலாவது அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஸ்டார் கார்டு வந்திருக்கு. சூப்பர். எஸ், நட்சத்திர அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட வேலை எதுவாக இருக்கலாம்னா ஆசிரியர் பணியாக இருக்கலாம், காவல்துறையில் வேலை பணி புரியக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லைன்னா கலைத்துறை சார்ந்த நபர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேலைக்காக நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நட்சத்திர ஆற்றல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபோனில் இல்லை, உங்கள் வீட்லேயே எங்கேயாவது ஸ்டார்ஸ் பார்க்க கூடும். எஸ், இப்போ இந்த வாசிப்பு பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்னைக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா இந்த வாசிப்பு உங்களுக்கானது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, ஆனால் நம்பிக்கையோடு இருக்கீங்களான்னு கேட்டால் இது கொஞ்சம் டவுட் அப்படிங்கிறது போல தான் உங்களோட கார்டு பார்க்கும்போது எனக்கு ரெசனேட் ஆகுது. எஸ், நம்பிக்கை உங்களோட கடந்த காலங்களில் அவ்வளவா இருந்திருக்காது. ஆனால் இப்போ இந்த நிகழ்காலத்தில் நம்பிக்கையின் பேரில் தான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. நம்பிக்கையை தேடிய ஒரு பயணம் போல் இந்த கார்டு எனக்கு அறிவுறுத்துது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்தம் புதிய ஒளிக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாம். ஒரு பிரகாசத்தை எதிர்நோக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராதேவியோட பிளெஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒளி வரக்கூடிய காலகட்டம் தான் இது அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டார் கார்டோட எனர்ஜி அப்படி பிரமாதமாக இருக்குது. ஸோ ஸ்டார் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெளிச்சம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அட்டை பார்த்தீங்கன்னா த எம்ப்ரஸ். ஸோ இது சொல்லவே தேவையில்லை. பெண்கள், நீங்கள் இந்த பெண்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கருவுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாய்மை வரத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் தாய்மைன்னு இல்லை, இப்போ பெண்ணோ ஆணோ நமக்குள்ள ஒரு ஆற்றல் ஒளிஞ்சிட்ருக்கோம். சில யோசனைகள், சில திட்டங்களை நம்ம பல ஆண்டுகளாக சுமந்துக்கிட்டே இருப்போம். அந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட விஷயங்கள் ஏதாவது செய்யணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க. தொழில் சார்ந்து, படிப்பு சார்ந்து ஏதோ ஒன்று, இந்த வாழ்க்கையோட இலக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கான இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்கள் கூட சேர்ந்து தாராதேவியும் உங்களோட பயணத்தில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது சோர்வு ஏற்பட்டால் அப்பெல்லாம் அவங்க ஊக்கம் கொடுத்து உங்களோட இலக்குக்கான வழியை சென்றடைவதற்கு என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல தான் அந்த கார்டில் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஸோ எங்கேயுமே உங்களை சோர்வடைய விட மாட்டாங்க. ஏதாவது தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி உங்களால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி தர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டை எனக்கு காட்டுது. அதே போல் இந்த அட்டை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசுமையாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு மாதிரி வறண்ட நிலமாக இருந்ததெல்லாம் ஒரு செழுமை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் அப்படிங்கிறது போல தான் இந்த கார்டு எனக்கு ரெசனேட் பண்ணுது. ஸோ நீங்கள் விவசாயம் சார்ந்து கூட இதை பார்த்துட்ருக்கலாம். இதோ ஒன்று சரியில்லைப்பா, காஞ்சி போன காடாக இருக்குப்பான்னா கவலையப்படாதீங்க. ஒரு செழுமையான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசார நம்புங்க. முடிஞ்ச அந்த தாராதேவி கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3வது அட்டை என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. வாவ், சூப்பர்ல. ஸோ நீங்கள் வெளியில் பார்க்குற விஷயத்தோட உங்களுக்குள்ளே என்ன போயிட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு இந்த வெளி உலகத்தில் பிரதிபலிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள நம்பிக்கையோ சக்தியும் இருக்குன்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக எதை வேணால் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அன்பு, சகிப்புத்தன்மை, இதுதான் உங்களோட பலம். இங்கே பயல் நம்பர் 1 நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் பலவீனமான நபர் கிடையாது. சில நேரங்களில் சில பயங்கள் எட்டி பார்க்கலாம், ஆனால் உங்களை விட இந்த உலகத்தில் அன்பு காட்டக்கூடிய நபர் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல் சகிச்சுக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்கள் எல்லாம் நான் அவ்வளோ சமாதானமாக சகிச்சுக்கிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த போன்று அது உங்களோட பலம் தான். சரியா? அதை எங்கேயுமே விட்டுறாதீங்க. அதுக்காக வாழ்க்கை முழுக்க சகிச்சுக்கிட்டே போகணுமானா அப்படி கிடையாது. அது உங்களோட பலம். சில நேரங்களில் உங்களோட சகிப்புத்தன்மையினால தான் நீங்கள் இவ்வளோ முன்னேறி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது போல் உங்களோட அட்டை காட்டுது. ஸோ பயம் வேண்டாம். தாராதேவியோட பிளெஸிங்ஸ் உங்க கூடயே இருக்குது. சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்க முன்னாடி அவங்கள ப்ரே பண்ணிட்டு தொடங்குனீங்கன்னா அது நல்லபடியாக போக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்களாக இருந்தீங்கன்னா கருவுற இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க.
இல்லை அதே போல் ஏதாவது வேலை தொடங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மனசால் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு ஆரம்பிங்க. உங்கள் மனசு எவ்வளோ அமைதியாக இருக்கோ, புத்தி எவ்வளோ தெளிவாக இருக்கோ, நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிரம்பி இருக்குது. சரியா? ஸோ தாராதேவியோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துடுங்க. ஓகே, நன்றி. வணக்கம். என் 2 தேர்வு செய்தவர்களுக்கான கிரீன் தாராவோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்காக எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அட்டை மொத்தம் 3. இந்த 3 அட்டையிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை பாருங்க. பொருந்துவதை எடுத்துக்கோங்க, பொருந்ததை தவிர்த்துடுங்க. இப்போ முதலாவது அட்டை என்னன்னு பார்க்கலாம். 9 of Swords, 2வது Temperance, 3வது The High Priestess. ஸோ இந்த 3 அட்டைகளை பார்க்கும்போதே என்னால் கணிக்க முடிஞ்சது என்னன்னா, உங்களுக்கு தாராதேவி கொடுத்துருக்க விஷயம் உங்களோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த செய்தியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது போல என்னால் கணிக்க முடியுது. இப்போ நீங்கள் 9 of Swords பார்த்தீங்கன்னா, உங்களோட கடந்த காலங்களில் ஏதாவது ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஏமாற்றம்ங்கிறது பொருளாதாரம் சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். சரி, இந்த மாதிரியான சூழ்நிலையில மனசு எப்படி இருக்கும்னா, ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம், பயம் இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலைகள் ஏதாவது உங்கள் மனசில் இருக்கலாம். ஏதோ ஒன்று சரியா இல்லை, எதிர்பார்த்தது போல நடக்கல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ அந்த கவலையெல்லாம் மறைஞ்சி, ஓகே சரியில்லாததை அப்படியே விட்டுட முடியாது இல்லையா, சரி செய்யணும்னு முயற்சி எடுக்கிறீங்க. ஸோ தாராதேவியோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சு ஒரு தீர்வுக்காக அழைத்து செல்றாங்க அப்படிங்கிறது போலதான் இந்த கார்டு எனக்கு பார்க்கும்போது தோணுது. ஸோ பிரச்சனைன்னு இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு நோக்கி நீங்கள் போறீங்க. ஸோ ஒரு தெளிவு பிறக்குது அப்படிங்கிறது. ஸோ தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க, ஆத்ம விசாரணை பண்ணுங்க. எந்தெந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை, எந்தெந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு தெளிவாக முடிவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படும். ஸோ உங்களோட எதிர்காலத்தை பற்றின பயம் வேண்டாம். உங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. 2வது அட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும், டெம்பரன்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சம நிலையில் எடுத்துகிட்டு போக ஆசைப்படுறீங்க. இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் நடுநாயக்கமாக இதுதான் வாழ்க்கை, என்னால் என் வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியும், சம நிலைக்கு நான் வந்துட்டேன். ஸோ கவலையும் பட மாட்டேன், சந்தோஷமும் பட மாட்டேன், ஒரு பேலன்ஸாக என்னோட வாழ்க்கையை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்கள் ஆழ் மனசுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் ஆள் மனசு கூட அதிகமாக தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சீரான வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ராக்கெட் ஸ்பீடில் போய் ஜெயிக்கிற மாதிரி இல்லை, இது ஒரு படிப்படியாக போகிறது. அது போல் ஒரு வெற்றியை நீங்கள் இப்போதே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. எடுக்கக்கூடிய விஷயங்கள் இது உங்களோட நிகழ்காலத்துக்கான அட்டை போல தான் எனக்கு தெரியுது. ஸோ எடுக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக நீங்கள் செயல்படுறீங்க. அதனால் மனசில் ஒரு அமைதி இருக்கும். முயற்சிக்கிறீங்க, ஜெயிச்சா ஓகே, ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நான் மீண்டும் முயற்சிப்பேன். ஸோ எந்தவித பயமோ பதட்டமோ எதுவுமே கிடையாது. சமநிலையை நீங்கள் உணர தொடங்கிட்டீங்க. ஸோ வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அதே போல் 3வது அட்டை பார்த்தீங்கன்னா The High Priestess. ஸோ இது எப்படி பாருங்கள், முதல்ல 9 of Swords வந்தது. 2வது அட்டை சமநிலைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இந்த சோகம்னு இருந்தது, அந்த சோகத்துக்கான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறீங்க, தீர்வை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. அதே போல் 3வது அட்டைங்கிறது அந்த தீர்வையை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் உங்களோட எதிர்காலத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஏன்னா இதை பார்க்கும்போது உங்களோட எதிர்கால அட்டை போல தான் எனக்கு தோணுது. என்னதான் உங்களோட எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தாலும் உங்கள் மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கலாம். நம்ம செய்கிறது சரியா தவறா, இல்லை நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்றது போல். ஆனால் இங்கே தாராதேவி உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் தியானம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ரேக்கி தெரிஞ்சுக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ஜோதிடம், இல்லை இது போல் டெரோ ரீடர் பார்க்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ உங்கள் மனசில் ஒரு அமைதி இருக்குன்னா இருக்குது. உங்களோட கேள்விக்கான விடை வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. எஸ், இப்போ நீங்கள் நம்ம எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடிட்டு இருக்கீங்கல்ல, அந்த தேடுதலுக்கான பதில் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இது உறவு சார்ந்த தேடலாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த தேடலாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக வளர்ச்சிக்கான தேடலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களோட அறிவை மதிங்க. ஏன்னா இங்கே உங்கள் மனசு ஒன்று சொல்லும், உங்களோட புத்தி ஒன்று சொல்லும். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாருங்கள். உங்களோட அறிவையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது போல இங்கே எனக்கு ரெசனேட் ஆகுறதுனால நான் சொல்கிறேன். பட் இது ஒரு சூப்பரான கார்டு. உங்களோட உள் உணர்வு உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டிடும். அந்த அளவுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ உங்களோட அட்டை ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. முடிஞ்சால் தாராதேவி கிட்ட ஏதாவது சிறு பிரார்த்தனை வச்சு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான இந்த கேள்வி
கேள்விக்கான விடையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஆத்ம விசாரணை பண்ணி நீங்கள் பதில் தேட முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஏதோ ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, எஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அப்படிங்கிறது போல தான் இந்த கார்டுலேருந்து என்னால் ரெஸ்னேட் பண்ண முடியுது. ஸோ உங்களோட கடந்த காலம் முடிஞ்சிடுச்சு, நிகழ்காலத்தில் நிறையா நல்லா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது சிறப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, சிறப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது போல தான் கார்டு உணர்த்துது. எதிர்காலங்கிறது ரொம்ப 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 மேன்மையான நிலையை நோக்கி போகிறீங்க. ஸோ இந்த வாசிப்புங்கிறது ஒரு மன நிறைவை தரக்கூடிய வாசிப்பாக இது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.